வாயில வெச்ச உடனே கரையக்கூடிய சாஃப்டான நெய் மைசூர் பாக்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ் குக்கிங் ரெசிபீஸ். வாயில வெச்சதுமே கரையக்கூடிய நெய் மைசூர் பாக் வீட்லயே அதுவும் ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 3 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம நெய் மைசூர் பாக் செய்ய போறோம். கடலை மாவு 100 கிராம், 300 ml நெய் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு அதாவது 150 ml நெய் மட்டும் இந்த கடலை மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேல இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. சுகர் 200 கிராம். நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்றோமோ அதுல பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணா போதும். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணலாம். நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறதுனால 100 ml தண்ணி ஆட் பண்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வருது. ஒரு கம்பி பதம் வரும்போது கடலை மாவுல நெய் சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ண போறோம். கடலை மாவு கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா 150 ml நெய், அதுல பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாம கலர்ந்துட்டே இருக்கணும். நெய்யெல்லாம் கடலை மாவு உறிஞ்சு நல்லா வெந்து வரும். மிச்சம் இருக்க எல்லா நெய்யும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா கையில தொட்டு உருட்டுனீங்கன்னா பால் மாதிரி உருண்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் தடவி வச்சிருக்க இந்த ட்ரேல இப்போ இதை ஊத்திடலாம். லெவல் பண்ணலாம் வேண்டாம், ஜஸ்ட் டேப் பண்ணா மட்டும் போதும். ½ an hour இதை அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மைசூர் பாக் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குல்ல. இது நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். இந்த நெய் மைசூர் பாக்க நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நான் ஈஸியான மெத்தட்ல செய்யற சூப்பரான ரெசிபியை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர் அண்ட் ஐஸ்.